ஹாய்ங்க, இன்றைக்கி வந்து என்ன வீடியோனா நம்மளோட கார்டன் வீடியோ தான். என்னென்ன செடிலாம் வச்சுருக்கோன்னு பார்க்கலாமா? உள்ள போய் பார்க்கலாமா? ஆமாம், கஷ்டப்பட்டு வச்சுருக்கோங்க. மழை புயல்னு பார்க்காத வச்சு இங்கேருந்து ஒரு வியூ வேலி போட்டது வெளியிலேருந்து உள்ளே தான் நம்ம செடியெல்லாம் வச்சுருக்கு. உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஓகேங்க, உள்ளே போகலாம் வாங்க. கேட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். கேட் ஓப்பன் பண்ணலாம். ஏங்க பாருங்கள், ஏரோப்ளேன் போகுது. ஆமாங்க, வர்றோம். வெயிலுக்கு அப்படியே நின்றுதுங்க. சரி, நம்ம கார்டன் வீடியோ பார்த்துடலாம் வாங்க, பார்ப்போம். மத்தியானத்தில் எடுத்துக்கலாம். வெல்கம். வெயில் அடினா கொஞ்சம் வாடிருச்சு, க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, உள்ளே போவோம். நம்ம ஆரம்பத்துலேயே என்ன செடி? ஃபஸ்ட்டு எடுத்தது கொய்யா செடி தாங்க. கேட் விட்டு வந்ததுமே இதுதான் சிகப்பு கொய்யாவும். பார்க்கலாம், காய் வச்சதும் தெரியும் எப்படி இருக்குன்னு. ஃப்ரூட்ஸ் இன்னும் வைக்கல, கொஞ்சம் தான் வச்சிருக்கு. என்கிட்ட ஒரு காய் பறித்து கொடுத்தாங்க, சேப்பு கொய்யா மாதிரி தான் இருக்குது. அடுத்த செடி அதுக்குள்ளே இங்கே பாருங்கள், யாரும் பிச்சுருக்காங்க. அதானே யாராக இருக்கும்? தொராஜாதருங்க வைக்கும் போது பிச்சுட்டு போயிரு, தெரியல. சரி, இருந்தாலும் ஃபுல்லாக தென்னஞ்செடி இல்லை. இங்கே தென்னஞ்செடி, இங்கே வந்து இந்த பூ செண்பகப்பூ. செண்பகப்பூ. இந்த பூ இது வந்து செண்பகப்பூ செடி. இங்கே தென்னஞ்செடி தான் நிறையா வச்சுருக்கோம். இந்த லைன் ஃபுல்லாக இங்கே என்ன செடி வைக்கணும், மாவுப்பழம் செடி தான் வைக்கணும் இந்த இடத்துல. ஆமாம், இதெல்லாம் நேற்று தாங்க தண்ணி வைப்போம். அந்த சைடு போயிட்டோம்னா அங்கே ஒரு கொய்யாக்காய் செடி வச்சுருக்கோம். ஃபுல்லாகவே தென்னஞ்செடி. இங்கே என்ன வைக்கணும், நம்ம வாங்காதனால வைக்காது இருக்கு. அங்கே ஒரு கொய்யா செடி, அதுவும் சிகப்பு கொய்யா தான். இதுவும் சிகப்பு கொய்யாவே தான். இது பாருங்க, கொஞ்சம் நல்லா இருக்குது. இது கொஞ்சம் பசுமையாக இருக்குது. அது வச்சதும் தண்ணி விடாத விட்டுட்டோம் ஃபர்ஸ்ட் டைம். அதனால தான் கொஞ்சம் வாடிடுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. நம்ம கேட்லேருந்து ரைட் சைடு வந்தால் அப்படியே தென்னஞ்செடி, அந்த சைட்லேருந்து அங்கே இருக்குது கேட். அப்படியே இப்படி இந்த லைனில் இந்த சைடில் ஒரு செடியெல்லாம் வச்சிட்டோம். அங்கே ஒரு செடி வச்சிருந்தோம், போர்கிட்ட போயிடும். அது வைக்கக்கூடாதுன்னு நான் அதை எடுத்து வச்சேன். ஆமாம், இங்கே ஒரு செடி, அங்கே ஒரு செடி வச்சுருந்தோம், எடுத்துட்டோம். ஆனால் அங்கே வேறு செடி வைக்கணும். இது வந்து நம்ம மோட்டார் ரூம். என்னோட ஃபேவரட் பிளேஸ் இது. இந்த இடத்துல நல்லாயிருக்கும். ஓகே, அடுத்த செடி எங்களாவே மாஞ்செடி. நம்மளுக்கு போர்லேருந்து தண்ணி வந்து இப்படி போய் ட்ரம்மு நம்பிடும். இது வந்து அப்படியே அங்கேருந்து அந்த பைப் வந்து நம்ம முனிசிபாலிட்டி தண்ணி வருது. அடுத்த செடியெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வை. இது வந்து மாஞ்செடி, அழகாக இருக்குது பாரு. இதுக்கு பேர் என்ன மாம்பழம் சொன்னாங்க? பேர் மறந்துட்டு, பூச்சி இருக்குது. என்னமோ மாம்பழம் சொன்னாங்க, எனக்கு மறந்து போச்சு. இது வந்து மாஞ்செடிங்க. எப்படி இருக்குது பாருங்க. இன்னும் கொஞ்ச நாள் 5 மாதத்தில் காய் வைக்கணுன்னாங்க. 5 மாதத்துல 1 வருஷம் ஆயிரும் எப்படியுமே. சரி, 1 வருஷம் ஆகட்டும். இது வந்து மலேசியன் தென்னை, மலேசியன் கிரீன். இது குறுத்து பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. இது வந்து நெல்லிக்காய், நம்ம நாட்டு நெல்லிக்காய். நாட்டு நெல்லி, மரநெல்லி. தண்ணி விடணும் போல் ஈவினிங் பாரு, கொஞ்சம் லைட்டாக வாடின மாதிரி இது. ஈரமாக தான் இருக்குது பாருங்க. பாரதியார் சொன்ன மாதிரி, வாடி பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படிங்கிற மாதிரி இது. அடுத்ததும் ஒரு தென்னஞ்செடி. ஆமாம், இதுவும் தென்னஞ்செடி. அடுத்தது சப்போட்டா. இதுதாங்க சப்போட்டா செடி. இது வாங்கக்குள்ளேயே ஒன்று இருந்தது. என்னாச்சு? சப்போட்டாவா? பூவா? இருக்கு இருக்குது பாருங்க. சப்போட்டா எப்படியும் இன்னும் ஒரு 3 மாதத்தில் வச்சிரும். நிறைய இருக்குங்க இங்கே. இங்கே பாருங்க. எங்க? ஆனால் இப்போ காய் வைக்காது, அது கொட்டிடும். இன்னும் நிறைய இருந்துச்சு. இது இங்கே வருது. நேற்று தான் எல்லாம் உக்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சம் துளிர் வருது. வச்சு 2 நாள் தான் ஆகுது. அடுத்தது வாங்க, இங்கே தென்னை மரம் திரும்பவும் மறுபடியும் தென்னை. ஆமாம், நெக்ஸ்ட்டு மாதுளைங்க. 6 மாதத்தில் காய் வருமா, ரெட்டாக இருக்குமா. பார்க்கலாம், வீடியோ எடுத்து வச்சுருக்கோம். பயங்கர ரெட்டாக இருக்குன்னாங்க. இப்பயே காய் வைக்கும்னு சொன்னாங்க. பூ வந்து அதை இது பண்ணி விட்ருங்க, இப்போ வைக்கக்கூடாது அப்படின்னாங்க. பார்ப்போம். அடுத்ததும் தென்னை தான். ஆமாங்க, நெக்ஸ்ட்டு தென்னை மரம். நெக்ஸ்ட் என்ன? நெக்ஸ்ட்டு நம்மளோட ஃபேவரட்டுங்க. ஆமாம், பலாப்பழம். நம்மளும் அடிக்கடி ஃபுல் பழமாக வாங்குவோம்ல, நம்ம ஃபேவரட்டு பலாப்பழம் தான். சரியாக இருக்குது பாருங்க, பலா செடி.
இது பாருங்க குட்டியாக துளிரே விட்டுருச்சு அது. அழகு அழகாகுது. செடியே பாருங்க பயங்கரமாக க்ரீனு. இது பேர் என்னமோ சொன்னாங்க, நாங்கள் வந்து மறந்துட்டோம். இது வந்து மெக்சிகன் பலாவா என்னமோ சொன்னாங்க, தெரில, மறந்து போச்சு. பேர் மறந்துருச்சு. 4-5 பலாப்பழ வெரைட்டிஸ் சொன்னதுனால. இந்த மூலையில் செடி. ஆமாங்க, இது ஃபுல்லுமே தென்னை மரம் தான் வச்சுருக்கோம். இங்கே இடையில இந்த மாதிரி செடி வரும். இது ஃபுல்லுமே தென்னஞ்செடி தான். இப்போ பாருங்கள், இந்த ஃபுல் வியூ காட்டுறேன். அங்கே வந்து கேட்டுக்கு இந்த சைட்லேருந்து எல்லாம் பூச்செடி வச்சுருக்கோம். இந்த சைடு ஆமாம், இந்த சைடு தென்னஞ்செடி. அப்படியே வந்து இப்படி வந்து மோட்டர் ரூம்லேருந்து வந்து இப்படி ஒரு செடி. பூவா என்னன்னு தெரியல எனக்கு. இங்கே ஒரு குருத்து வருது பாருங்க, இதுவும் அப்படிதான் வரும் போல. இது கூட பலா செடி வச்சதுமே நல்லா குருத்தில் விட்டுருச்சா. தண்ணி நிறையா விட்டோம். ஓகே. செடி தான், அதுக்கு தாங்க தண்ணி விடல. அது மட்டும்தான் வாடி இருக்கு வச்ச செடி. அதுக்கு டெய்லி ஊற்றிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம வந்து பூச்செடி பார்க்கலாம். உன்னோட பூச்செடிகள் நெக்ஸ்ட்டு பூச்செடி அதுவும் கம்மியாக தான் வச்சுருக்கோம். வாங்க போய் பார்ப்போம். அந்த சைடு ஃபுல்லாக பார்த்து வச்சுங்க. இப்போ வந்து இந்த சைடு பார்த்துடலாம். இந்த சைடு வந்து கம்மி தான் இருக்குது நிலம். அதனால இந்தாண்ட கொஞ்சம் வச்சு இங்கே போய் பார்க்கலாம். வாங்க பூச்செடிகள் அங்கேருந்து இந்த பக்கம் வந்து இது முருங்கீரை செடி. முருங்கை செடி. ஆமாம், நல்லா துளிர்ட்டுருச்சு பாருங்களேன். இதுதான் ஃபஸ்ட்டு செடி வச்சது. ஆமாம், இந்த போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு செடி பென்சிங் போட்டதுக்கப்புறம் செடி தாங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து ராமர் மல்லி. நல்லா செம்ம வாசம் அடிக்குங்க. இதுவா துளிர் விட்டுருக்கு பாருங்க. ராமர் மல்லி ஏற்கனவே நம்ம வச்ச மாதிரி தானே இது. அப்போதான் அந்த இதப்போ நம்ம எங்கள் வீட்டில் இல்லை, ஒரு 2 வருஷம் போயிட்டோம். அதனால அதெல்லாம் இதுவும் இந்த ஜாதி மல்லியும் வச்சிருந்தோம். இந்த போசிங்கில் நல்லா இருக்கிற பிரைட்டாக தெரியுற. அப்படியே போ. இந்தாண்டு வாங்க. இது வந்து தென்னை மரம். பாருங்க அழகாக குருத்து வருது, குருத்து. இதெல்லாமே நாங்கள் தருமபுரியில் போய் வாங்கிட்டு வந்தோம். கொஞ்சம் கேமராமேன் மட்டும் சரியில்லைங்க. அது அப்படி தான் இப்படி மேலே நின்றுட்டு இப்படின்னு காட்டிட்டு போவார். கொஞ்சம் எதுவும் நினச்சிக்காதீங்க. தென்னஞ்செடி என்னன்னு காட்டுறது. இது வந்தால் இப்படி காட்டலாம். பூ பாருங்கன்னு இருக்கிறது 10 பேர் பார்க்குறாங்க. நம்ம 10 பேருக்கு ஒரு கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு காமிச்சா தான் அவங்களும் பார்ப்பாங்க. 10 பேர் பார்க்குறதுக்கு இது போதும். ஜெயிலர் இதை அப்படியே இது பண்ணுற. நீ ரஜினி, நான் வந்து ரித்திக்கு. அந்த குட்டி பையன். ஆனால் இந்த இடத்துல தான் இந்த பேகாசில் பயங்கர பிரைட் ஆகிற. அப்படின்னா இங்கேருந்து எல்லாம் சொல்லிவிட்டான் என்னென்ன செடி இதுன்னு. இந்த இங்கே இருக்கிற செடி தான் சொல்லு. ஓகே வாங்க. அடுத்தது திரும்பவும் தென்னை மரம் தாங்க. இப்போ பார்த்தீங்களா, இது வந்து நானே ஐடியா பண்ணது. ஒரு செடி விட்டு அப்படியே 3 செடிக்கும் போகிற மாதிரி. சரி, 4 செடிக்கும். பொழுதுனையும் தென்னை மரத்தையே காட்டணும். இது என்னடா சோத்துக்கு சத்தம் பண்ணாங்கிறான். பொழுதுனையும் தென்னை மரத்தையே காட்டுறான்னு விடுவாங்க. சரி, தென்னை மரம் இடையில இருக்க விட்டுருங்க. இது வந்து ஊசி மரம். முல்லைப்பூம்பாங்க. எங்கள் ஊரில் ஊசி மல்லின்னு சொல்லுவோம். அழகா பூ வச்சிருச்சா. அடுத்தது வந்து ரோஜா பூ. நாளைக்கு பூத்துரும்னு நினைக்கிறேங்க. பார்க்கலாம். எனக்கு பிடிச்ச பூ ரோஜா பூ. ஆமாம், ஏன்னா எல்லாருக்கும் தரலாங்க. அடுத்தது அந்தாண்ட மல்லிகைங்க. வாங்க போங்களா. பூவே இல்லைங்களா. பூ எடுத்து தண்ணி ஊற்றினா இதில் இருந்தது 2 மொக்கு இருந்தது. அப்படியே உளுந்துருச்சு பெருசு வந்ததுனால. கேட்டுக்கு முன்னாடி அப்படியே இது வைக்கல. இந்த பக்கம் பார்த்தா பூச்செடியாக வரிசையாக இருக்கும். இந்த கல் வந்து நம்மளுக்கு தேவைப்படும் பாத்ரூம் ரெடி பண்ணுறதுக்கு. அதனால் நாங்கள் வச்சுருக்கிறோம். பாத்ரூம் ரெடி பண்ணுவோம். இந்த பக்கம் எல்லாம் பூச்செடி தான். ஓகேங்க. ஓகே, முடிச்சிடலாமா? ஆமாம், இதுதான் நம்மளோட கார்டன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கொஞ்சம் செடியெல்லாம் பெருசான வெட்டியும் காட்டுறோம். இப்போதைக்கு இதுதான் இங்கேருந்து எதுவுமே காட்டுறது வந்து இது வந்து எங்களோட மெமரிஸ்க்காக எடுத்துருவோம். இங்கேருந்து ஒரு சின்ன வியூ செடி எப்படி இருக்குதுன்னு தெரியாது. அதனால சும்மா எடுத்து வச்சுக்குவோம். நம்மளும் பார்க்கலாம் இல்லை அப்புறம். ஆமாம், இப்படி பார்க்கலாம். செடி பெருசான வெட்டி எப்படி இருக்குன்னு அப்படி போய் அந்த சைட்லேருந்து இப்படி வந்து அப்படியே இருந்தாலும் கட் பண்ணி இந்த சைடு இந்த சைடு வெளில வந்துடும். அப்புறம் நம்ம இந்த சைடு எப்படி சூப்பராக இருக்குங்களா. பூச்செடி. ஓகேங்க, பாய்ங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். இன்னும் செடி வைக்கணும்.